கடவுள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு தளபதி பாக்குறதுக்காக. நாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். என்ன சொல்றது, எங்க குலதெய்வத்தை நாங்க இப்பதான் முறையா நேர்ல பாக்குற மாதிரி நாங்க நினைக்கிறோம். ரொம்ப 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 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க அவரை நேர்ல பாக்குறோம். 25 வருஷமா அவரோட ஃபேனா தான் இப்ப வரைக்குமே நாங்க இருக்கோம். எங்க வீட்டுல எல்லாரும் ஓட்டுமே தளபதிக்கு மட்டும்தான். கண்டிப்பா கண்டிப்பா காதே காதே விசில் சத்தம் கண்டிப்பா பறக்கும். சேலம் இங்க லோக்கல் தான் சார். நாடகம் ரொம்ப ஹாப்பி. இவ்வளவு நாள் திரையில பார்த்தவரை பக்கத்திலேயே பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பி, சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் பேசுனதும் ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு அப்டேட்டா வந்திருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு கொடுத்த 5000 ரூபாய் வரைக்கும் அப்டேட்ல இருக்காரு தலைவரே. வேற லெவல்ல இருந்துச்சு. ஸ்பீச் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. சந்தோஷம், ஹாப்பியா இருக்கு. அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சா நாங்க ஜெயிச்ச மாதிரி. எல்லாமே வீட்டுல சொல்ல சொல்லி அது கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். 2026 பறக்குமா? கண்டிப்பா பறக்குமா? இந்த சட்டம் 2026 தேர்தல் அன்னைக்கு ஜெயிச்சாட்டி இன்னும் நிறைய சட்டம் வர கேட்கும். நன்றி நன்றி நன்றி. எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. நேத்துல இருந்தே தளபதி அவர் வந்து நாளைக்கு வரப்போறாரு சேலத்துக்கு அப்படின்னு போது சேலம் மக்கள் எல்லாருமே வந்து வரணும் எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அவரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி எமோஷனல்ல கண்ணு கலங்குற அந்த ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு அவருடைய எமோஷன் அப்படிதான் இருந்துச்சு. அவரோட ஸ்பீச் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஸ்பீச்ல அவர் வந்து ஒரு விஷயத்த நல்லா தெளிவுபடுத்தியிருப்பாரு. நம்ம வந்து யாரும் எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அரசியல் வரல, யார் மேலேயும் வன்மமா இருக்கணும்ன்றதுக்காகவும் நான் அரசியல் வரல. என்னோட விஷயம் என்ன, இத்தனை நாள் நான் சினிமால வந்து எனக்காக செஞ்ச மக்கள் வந்து நான் அவங்களுக்கு திருப்பி செய்யணும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து சேலத்துல வந்து தளபதி வராரு அப்படின்ற போது கொஞ்சம் போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னுமே நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாம யாராவது குடிச்சிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றத நல்லா செக் பண்ணியே தான் அனுப்புனாங்க. ஏதாவது கையில ஏதாவது வச்சிருக்காங்களா எல்லாமே வந்து செக் பண்ணி ஒரு முறையா செக் பண்ணி அனுப்புனாங்க. அவங்களுக்கு உண்மையாலுமே ஆட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து தளபதி அவர் விஜய் பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யாரும் எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்க அரசியல் வரல. நாங்க வந்து இத்தனை நாள் சினிமால வந்து என்ன எல்லாரும் பார்த்திருப்பாங்க. எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னோட கெரியரையே அவங்க வந்து ஒரு ஹப்பு கொண்டு போனாங்க. அவங்கள வந்து பார்த்தோன்னா நான் வந்து மேலும் மேலும் நான் வந்து வலுப்படுத்தணும். அவங்க வந்து இன்னும் மேன்மை அடையணும் அப்படின்றதுக்காக தான் நான் இத்தனை நாள் வந்து இவ்வளவு கோடி வாங்குறத விட்டுட்டு நான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து சமூக நீதி, சமத்துவம், அதே மாதிரி மதச்சார்பின்மை, பெரியார் கொள்கை, அம்பேத்கர் கொள்கை, மார்க்சிசம் கொள்கை, தமிழ் தேசியம், திராவிடம், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கா, எல்லாம் கரெக்டா எல்லாரும் வந்து யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து இல்ல அப்படின்றதா உண்மை. இன்னைக்கு வந்து தளபதி வந்தா என்ன அப்படி மாட்ட போறாரு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தோம்னா எத்தனையோ கூட்டங்கள் போட்டிருக்காங்க, எத்தனையோ இது போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லா கூட்டத்துல எல்லாம் இப்ப ஒரு சில கூட்டத்துல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நேரடியா வந்து பார்த்தோம்னா இப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து ஆபாசமா பேசி அவங்களை வெளியே அமுச்சு விடுறது இன்னைக்கு எல்லா மாநாட்டிலயுமே வந்து இதாகி போச்சு. ஆனா இவர் எந்த ஒரு இதுவுமே இல்லை. வந்திருக்கிற எல்லாருமே ஒரு அண்ணன் மாதிரியோ, தம்பி மாதிரியோ, ஒரு அக்கா மாதிரியோ, ஒரு தங்கச்சி மாதிரியோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே என்ன அணிவகுக்கிறாங்கன்ற போது அந்த மாநாட்டுக்கு இதுவே ஒரு புதிய மாற்றம் அப்படின்றத நான் சொல்லுவேன். கண்டிப்பா இது மாநாடு மாதிரி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சந்திப்புலையுமே வந்து இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இதுவே இன்னைக்கு மாநாடு மாதிரிதான் இருந்துச்சு. இன்னைக்கு நிர்வாகி சந்திப்புன்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஆனா இதுவே ஒரு மினி மாநாடு மாதிரி ரொம்ப அமோகமா முடிஞ்சிருந்தது. தளபதி அவரும் ஒரு கான்பிடென்டான ஒரு விஷயத்துல இருக்காரு, நம்ம ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு. சோ யாரும் வந்து கைவிடாதீங்க. ஏன் வந்து தளபதி விஜய் வந்து இவ்வளவு விஷயம் கான்பிடென்டா சொல்றாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம அவருக்கு வந்து அடுத்தவங்க பணத்தை திருடிதான் வந்து அவரு கட்சி வரணும் அவசியம் இல்லைங்க. ஏன்னா அவர் எத்தனையோ பணம் வந்து எத்தனையோ ஒரு ரூபத்துல பார்த்தாச்சு. அவருக்கு வராத கோடி இல்ல. இப்ப அவர் அடுத்த படம் நடிச்சிருந்தா அவருக்கு சம்பளம் 200 கோடி. இந்த 200 கோடி வந்து பார்த்தோன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 200 கோடிக்கு மேலே வர வேண்டியது அடுத்த படம் எல்லாம் நடிச்சாங்கன்னா. பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் கியூ கட்டி நிக்கிறாங்க, அதையும் மீறி நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு அவரு படத்தை கூட வெளியிட விடாம அவ்வளவு மனுஷன் வந்து சிக்கல்ல இருக்கிறாரு. இல்ல அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு வந்து எவ்வளவு விஷயம் அவர் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவர் பண்ணாம எனக்கு படம் ரிலீஸ் ஆகணுன்றது கூட விருப்பம் இல்லை. அடுத்த வாட்டியே ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து அடுத்த செகண்டே வந்து நோட்டீஸ் கொடுத்தாரு தளபதி விஜய் அவர்கள். ஒரு பி கட்சி வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு
பெரியார் கொள்கையை வந்து முன்னெடுத்து நடத்துறாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க பெரியார பேருக்கு மட்டும் வச்சிருக்கிறாங்க. அதை வந்து கண்டிப்பா எந்த விதத்திலயும் அவங்க பயன்படுத்தவும் இல்லை. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அவருடைய தந்தையார் அவருக்கு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டும், இல்லைன்னு சொல்ல. ஆனா எல்லாத்துக்குமே மொத்த தமிழ்நாட்டுக்குமே அவங்க தந்தையாரை வச்சு முன்னோடியா வச்சு நடத்துறோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது இல்ல. அதுல அண்ணாவும் இருக்காங்க, இன்னொன்னு பகுத்தறிவிப்பாளர் தந்தை பெரியாரும் இருக்காங்க. எல்லாரையுமே வந்து பார்த்தோன்னா அணிவகுத்து தான் அவங்க செய்யணும். ஆனா அது மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்களே. நான் வந்து இங்க தமிழக வெற்றி கழகத்தோடைய பூத் கமிட்டியா இருக்கேன். நன்றிங்க சார்.